ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அகிலன். இன்றைக்கு நாங்கள் வந்துருக்கிற ரெசிபி வந்து பருப்பு போலி. இப்போ வந்து நாங்கள் இந்த பருப்பு போலியை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம். நான் வந்து இந்த கப்பால் ஒரு கப் கடலையை வந்து 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அதே கப்பால் 2 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். தேவையான உப்பு, நெய் எடுத்துக்கிறேன், மஞ்சள் தூள், ஒரு 250 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கோதுமை மாவு இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மைதா மாவுலையும் இந்த போலியை தயாரிக்கலாம். இப்போ வந்து இந்த பருப்பு போலியை தயாரிக்கிறது தேவையான பொருட்களை பார்த்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் கடலைப்பருப்பை வந்து அவிச்சு எடுத்துக்கொள்வோம். நான் வந்து இந்த கடலைப்பருப்பை வந்து இப்போ கேஸில் நான் அவிச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் அவிக்கிறதா இருந்தால் ஒரு 3-4 விசில் வர்ற மாதிரி நல்லா அவிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. கடலைப்பருப்பு அவிக்கக்குள்ள வந்து நாங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வோம். அதே மாதிரி வந்து நான் வந்து நெய் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் தேவைன்னு சொன்னால் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்து கடலைப்பருப்பு அவிக்கிறதுக்கு தேவையான தண்ணி விட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கொள்வோம். நாங்கள் கடலைப்பருப்பை மூடி ஒன்று போட்டு மூடி அவிச்சுக்கொள்வோம். இது அவிஞ்சு வரட்டும். கடலைப்பருப்பு அவிக்கிற டைமில் வந்து நாங்கள் பருப்பு போலிக்கு வந்து தேவையான மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்வோம். அதுக்கு வந்து மாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து இது மூண்டையும் சேர்த்து நல்லா மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கையால் கலந்து கொடுத்துக்கொள்ளுங்க. நெய் வந்து நல்லா மாவோடு சேர்ந்துருக்கு. இந்த டைமில் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை குழச்சி எடுத்துக்கொள்வோம். தண்ணியை முழுக்கள் முறையடியாக விட்டுறாங்க. கணக்காக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழச்சி எடுத்துக்கொள்வோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவை குழச்சி கொண்டு போகல வந்து கையில் ஒட்டி கொண்டு இருக்கு. நாங்கள் இன்னும் குழச்சி கொண்டு போக கையில் ஒட்டாமல் இருக்கும். அந்த பதம் வந்து இந்த பருப்பு போலிக்கு வந்து சரியான பதமாக இருக்கும் இந்த மாவு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து கையில் ஒட்டாமல் ரெடியாகி வந்திருக்கு. இந்த டைமில் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து குழச்சி கொள்ளுங்க. பருப்பு போலிக்கு தேவையான மாவு குழச்சிட்டோம். மாவுக்கு மேலே கொஞ்சம் நெய் பூசி ஒரு 1.5 மணி நேரம் போல் இந்த மாவு ஊற வச்சு கொள்வோம். பருப்பு வந்து நல்லா அவிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நாங்கள் இதை மிக்ஸி ஒன்றில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்வோம். மிக்சியில் போடுறத தண்ணி இல்லாமல் முடிஞ்சளவு வடித்து போட்டுக்கொள்ளுங்க. மீதி இருக்கிற தண்ணியை ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் இந்த தண்ணியை பாவிச்சு நாங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்வோம். பருப்பு போலிக்கு தேவையான பருப்பை வந்து அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் போலிக்கு தேவையான உள்ளுடலை வந்து தயாரித்து எடுத்துக்கொள்வோம். பருப்பு போலியை தயாரிக்கிறதுக்கு வந்து போலிக்கு உள்ளுடல் வந்து தயாரிப்படுத்தி கொள்ளணும். அதுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி அடி ஒட்டாத சட்டி ஒன்று எடுத்து அதில் சர்க்கரை சேர்த்துக்கொள்வோம். இப்போ வந்து சர்க்கரை வந்து கொஞ்சம் உருகி வரட்டும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை வந்து உருகி வந்துருக்கு. இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச கடலைப்பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கொள்வோம். அதாவது வந்து மிக்சியில் போட்டு அரைச்செடுத்த கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து வந்து அடுப்பை நல்லா குறைய வச்சு இதை நல்லா சர்க்கரையோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். சர்க்கரையோடு வந்து இந்த கடலை அரைச்சதை வந்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த டைமில் வந்து அடுப்பு வந்து நல்லா குறைச்சி தான் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் சர்க்கரை அடிப்பிடிச்சிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கொள்ளுங்க. நெய்யை சேர்த்து நல்லா நெய் வந்து சர்க்கரையில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நாங்கள் பருப்பு போலிக்கு தேவையான உள்ளுடல் வந்து தயாரிச்சிட்டோம். இதை வந்து நாங்கள் இப்போ ஆற வச்சு கொள்வோம். அந்த டைமில் வந்து நாங்கள் குழச்சி வச்ச மாவு வந்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது ரெடியாக இருக்குது. அதுக்குள்ளே இது வந்து ஆறிடும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பருப்பு போலியை தயாரித்து கொள்வோம். 1.5 மணி நேரம் ஊறி நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. இப்போ வந்து நாங்கள் பருப்பு பொரியை தயாரித்து எடுத்துக்கொள்வோம். உள்ளுடலை வந்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ வந்து நாங்கள் இதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு மாவை ரெடி பண்ணிக்கொள்வோம். மாவை வந்து இந்த மாதிரி ஒரு போலையாக நல்லா எடுத்துக்கொள்ளுங்க. போலையாக எடுத்து மேலால் வந்து கோதுமை கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. போட்டு இந்த மாதிரி அமர்த்தி பூரி கட்டியால் இந்த மாதிரி செஞ்சு கொள்ளுங்க ரவுண்டுக்கு. இப்போ வந்து இந்த சைஸுக்கு தட்டி எடுத்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச உள்ளுடலை இந்த மாதிரி போட்டு மோதத்துக்கு மடிக்கிற மாதிரி மடித்து கொள்ளுங்க. மடித்து இதை நல்லா இந்த மாதிரி மூடி இதை வந்து பின்பக்கமாக வச்சு மறுபடியும் வந்து நீங்கள் பூரிக்கட்டையில் வந்து இந்த மாதிரி மெல்லமாக
பருப்பு போலியை வந்து தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இடையில கொஞ்சமாக கோதுமை மாவை போட்டுக்கொள்ளுங்க, இல்லைன்னு சொன்னால் ஒட்ட பார்க்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நாங்கள் கடல் பருப்பு போலியை தட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் சுட்டு எடுத்துக்கொள்வோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஒரு தோசைக்கல்லில் நெய் ஊற்றி கொள்வோம். நெய் சூடாகி வரட்டும். நெய் சூடாகி வந்து நாங்கள் பருப்பு போலியை வந்து போட்டு எடுத்துக்கொள்வோம். நெய் சூடாகி வந்திருக்கு. இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்ச பருப்பு போலியை வந்து சுட்டு எடுத்துக்கொள்வோம். இதுக்கு வந்து அடுப்பை நீங்கள் வந்து குறைஞ்ச சூட்டில் வச்சு மேலாக மறுபடியும் நெய் ஊற்றி கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நாங்கள் தயாரித்தா பருப்பு போலி வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. உங்களுக்கு இந்த பருப்பு போலி ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துடாமல் குக் வித் தாய்லாண்ட் யூடியூப் சேனலில் உங்கள் சேனலை நினச்சி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்தாங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்தித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.